செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தானின் புதிய பெண் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஹனி ரபானி 2 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். இன்று அவர் அந்நாட்டின் தலைநகரான பீஜிங்கில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் யாங் ஜேசியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அமைச்சர் ரபானி இரு நாடுகளிலும் நிலவும் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல்களை முறியடிக்க பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். Let me assure you and reassure you that this is not at all an issue which was taken up as a problem by either side at all. However, this shows some of the challenges that we commonly face within this region and some of the challenges that we have to commonly then deal with. அண்மையில் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஹினா ரபானி பிரதமர் மன்மோகன் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோரை சந்தித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. எஸ்தோனியா நாட்டின் சுதந்திர தின விழாவை அந்நாட்டு மக்கள் இரவு பகலாக ஆனந்தமாக நடனமாடி கொண்டாடி வருகிறார்கள். பொதுவாக சுதந்திர தின விழாவை எந்த ஒரு நாடுமே ஓரிரு நாள்தான் கொண்டாடுவது வழக்கம். ஆனால் ஐரோப்பாவில் உள்ள சின்னஞ்சிறு நாடான எஸ்தோனியா நாட்டில் சுதந்திர தினம் 8 நாட்கள் தொடர் நடன நிகழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. எஸ்தோனியா சுதந்திரம் அடைந்து 20 ஆண்டுகள் ஆகின்றன. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று மாரத்தான் நடன நிகழ்ச்சி தொடங்கியது. ஆண்களும் பெண்களும் கூட்டம் கூட்டமாக இரவு பகல் பாராது தங்களது பாரம்பரிய நடனத்தை ஆடி மகிழ்ந்தனர். மனதை கவரும் இசை நிகழ்ச்சிகளும் விழாவை மேலும் உற்சாகப்படுத்தின. நடனம் ஆடியவர்களை ஏராளமான பொதுமக்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். அமெரிக்காவில் தொடங்கியுள்ள மலைச்சாலை சைக்கிள் பந்தயத்தின் 2ஆம் நாள் போட்டியில் அமெரிக்க நாட்டு வீரர் லெஃபி லெஃபிமியர் முதலாவதாக வந்து வெற்றி பெற்றார். அமெரிக்காவில் சலிடா என்ற இடத்திலிருந்து கிறிஸ்டட் பெட் என்ற இடம் வரையிலான மலைப்பாதை சாலையில் செல்லும் 160 கிலோமீட்டர் தூர சைக்கிள் பந்தயம் நேற்று தொடங்கியது. முதல் நாளான நேற்று நடந்த போட்டியில் ஜெர்மனியின் பேட்ரிக் கிரடக் முதல் இடம் வென்றார். இந்த சைக்கிள் பந்தயத்தின் 2ஆம் நாள் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் அமெரிக்காவைச் சேர்ந்த லெவி லெபிமியர் ஸ்பிரிட்ஸ் முதலாவதாக வந்து வெற்றி பெற்றார். நேற்று முதலாவதாக வந்த பேட்ரி கிரடக் இன்று 1 நிமிடம் பிந்தியதால் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டார். But he himself a popular bike rider, but always likes to rise to the occasion when he races on home soil, whether it's the Amgen Tour of California or the brand new USA Pro Cycling. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.